யாசிந்து படாமல் ஐயார் அடைக்கின்ற போதும் காதல் மழபுரியோடு கலரு வருவன கண்டி உறவுகள் தான் எங்களுடைய இந்து மதமும் இந்தியாவில் அடுத்ததாக வட்டு தென் எடுக்கிறோம். அடுத்ததா நீங்கள் வாங்கலையா, நீங்கள் தான் பேரை சொல்லுங்க. இன்றைய தினமானது ஒரு வரலாற்றிலே ஒரு சிறந்த தினமாக கருதப்படுகிறது. அதற்கான காரணம் பட்டுக்கோட்டை பிரதேச விவசாயிகளுக்காக நீண்ட காலம் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளின் நன்மைக்காகவும் குடா நாட்டு மக்களின் சுகாதாரம், தேகாரோக்கியம், நோய்களுக்கு ஒரு தீர்வாக இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட கருப்பு கவனி என்ற நெல்லும், அதே போன்று குடும்ப சூழ்நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான ஒரு நெல்லினமான அடையாளம் காணப்பட்ட மாப்பிள்ளை சம்பா என்ற நெல்லும், அதேபோல் ஏழைகளுக்காக ஒரு நெல்லான கருவிருளை என்ற நெல்லும் எங்களுடைய இந்தியாவில் பெரம்பலூர் பகுதியில் ஆறுமுகம் என்னும் ஒரு பாரம்பரிய விவசாயினுடைய முயற்சியின் காரணமாக, இந்தியாவின் உதவியின் காரணமாக விதைக்கப்பட்டு 6 மாத நெற்கள் விதைக்கப்பட்டு இன்று அறுவடை செய்யப்பட்டு அதனுடைய கருப்பு கவனியினுடைய பாட்சோறும் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், பாரம்பரிய விவசாயத்தை நம்பியிருக்கும் மக்களுக்காகவும், எதிர்கால இளைஞர்களுக்காக, யுவதிகளுக்காக இந்த நாட்டில் விவசாயத்தை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற அபிவிருத்திகள், ஏனைய அபிவிருத்திகள் அத்தனையும் புறநிலை அபிவிருத்தி. இந்த நாடு ஒரு விவசாய நாடு. தன்னிறைவு காண வேண்டும்,
விசேடமாக யாழ்ப்பாணத்தில் விவசாயத்தை மீண்டும் தன்னிறைவு காண வேண்டும். 70ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் 77ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையின் சகல பகுதிகளுக்கும் நாங்கள் ஏற்றுமதியாளர்களாக இருந்து இன்று இறக்குமதியாளர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காக பாரம்பரியமாக இந்த நிலை எங்களுடைய யாழ்ப்பாண நண்பர்களுடைய அமைப்பு பேராசிரியர் கலாநிதி கந்தையா சிவராஜா, பாலசுந்தரம் பிள்ளை போன்றவருடைய ஒத்துழைப்பினால் இந்திய தூதுவர் சாய் முரளி அவர்களுடைய விசேட ஆதரவின் பேரில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அவர்களிடம் நான் கூறினேன், அன்பான தூதுவர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் இந்த அறுவடை செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் வெறுமனே கூறினேன், ஒரு 20 மண்வெட்டிகளும் 2 தெளிகருவிகளும் தர வேண்டும் என்று. அவர் 4 தெளிகருவிகளும் 20 மண்வெட்டியும் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய போலீசார் அதேபோல் இராணுவத்தினர் தங்களுடைய கடமைக்காக அவர்கள் பாட்சோர்களை எல்லாம் கொண்டு வந்து உண்ண தந்திருக்கிறார்கள். பால் குடிப்பதற்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். இவ்வாறான மிகச்சிறந்த ஒரு சூழலிலே இன்றைய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. எதிர்காலம் இந்த மக்கள் விவசாயத்தில் தன்னிறைவு காண வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு நடைபெற்றது. இது வட்டுக்கோட்டை விவசாயிகளுடைய ஒரு மேம்பாட்டுக்கான யாழ் நண்பர்களுடைய ஒரு முயற்சி. எல்லா விவசாயிகளும் வாழ வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்று நனவாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அது மாத்திரமில்லை, எங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை சேடமாக இங்கே இருக்கின்ற எங்களுடைய பத்திரிகையாளர்கள் தான் கொண்டு செல்கிறார்கள், கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய மேம்பாட்டுக்காக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் யாழ் நண்பர்களின் தலைவர் என்ற வகையில்